ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அஸ்வினி ஷாம்பவி சேனல். எங்கள் சேனலுக்கு ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் மிக்க நன்றி. லாஸ்ட் வீடியோவில் திருப்புகழ் பாகம் 6 தலைவலி காய்ச்சல் குணமாக பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் திருப்புகழ் பாகம் 7 சொந்த வீடு அமைய. நமக்குன்னு சொந்த வீடு அமையணும்னு ஆசைப்படுறது எல்லாருக்கும் உண்டானது. இதை ஒரு பக்தர் 8 அடி குச்சிக்குள்ளே எத்தனை நாள் இருப்பேன், மச்சு வீடு கட்டித்தாரும் திருத்தணி மலை வேலவரே என்றார். மச்சு வீடோ குச்சு வீடோ சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்று நினைப்பதுதான் மனித இயல்பு. ஆனால் இதற்கான வசதி எல்லாருக்குமே அமையறதில்ல. சிறுவாபுரி ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்து இத்திருப்புகளை நாம் பக்தி சிரத்தையோடு பாடுவோம். சொந்த வீடு அமையும் என்று முழு நம்பிக்கையோடு. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மணமகிழ் மீற அருளாளே அந்தரியோடு உடனாடு சங்கரனு மகிழ்கூற ஐங்கரனு உமையாளு மகிழ்வாக மண்டலமு முனிவோரு மெண்டிசை இலுள வேறு மஞ்சினனு மயனாறு மெதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும். இதற்கான விளக்கம் இதோ. வானவரின் தலைவனான இந்திரன் தன்னுடைய பொன்னுலகத்தில் முன்பு போல குடியேறவும், எதிர்த்து நெருங்கி வந்த அசுரர்கள் உருமாறி இறக்கவும், வானவர் உள்ளத்தில் மகிழ்ச்சி மிகுதியாய் கொள்ளவும், அன்று காட்டிய அருளாலே காளியுடன் நடமாடிய சங்கரன் சிவபெருமான் மகிழ்ச்சி மிக கொள்ளவும், 5 கைகளை உடைய விநாயகரும் உமையம்மையும் களிப்பு மிக கொள்ளவும், பூமியில் உள்ளவரும் முனிவரும் 8 திக்கில் இருப்பவர்களும் இந்திரனும் நான்முகனும் எதிரே நின்று காணவும், திருமகளுடன் திருமால் இன்பம் அடைந்து தம் மகிழ்ச்சியை எடுத்து கூறவும், வலிமை வாய்ந்த மயிலுடன் ஆடி நீ எனக்கு முன்பு வர வேண்டும் என்பது இதன் பொருள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த வீடியோ பதிவு திருப்புகழ் பாகம் 7 சொந்த வீடு பெற. தொடர்ச்சியாக புண்டரிக விழியாள அண்டர்மகள் மணவாள புந்தி நிறை யறிவாள உயர்தோளா பொங்கு கடலுடனாகம் விண்டு வரை இகழ்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப செம்பொனிலில் செறிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமு மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. இந்த திருப்புகழ் வரிகளுக்கான விளக்கம் இதோ. தாமரை போன்ற விழிகளை உடையவனே, வானவர் மகளான தேவசேனையின் கணவனே, அறிவு நிறைந்தவனே, உயர்ந்த தோள்களை உடையவனே, பொங்கும் கடலுடன் 7 மலைகள் பிளவுபட கிரௌஞ்ச மலையின் வலிமையை அளித்த பொன் போன்று ஒளிவீசும் கூரிய வேலை உடையவனே, குளிர்ந்த முத்து மாலையைச் சூடிய அழகிய மார்பனே, செம்பொன்னின் அழகு செறிந்த உருவம் உடையவனே, நல்ல தமிழில் மிக்க அன்பு கொண்டவனே, முருகனே, எப்போதும் அடியவரின் உள்ளத்தில் குடிகொண்ட குளிர்ந்த சிறுவாபுரி நகரில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் மிக அழகாக திருப்புகழ் பாடல் வரிகளில் சொல்லியிருக்கிறார். இத்துடன் ஸ்ரீ முருகன் திருப்புகழ் பாகம் 7 சொந்த வீடு அமைய முடிவு பெற்றது. ஓம் சரவணபவ ஷண்முக முருகா சரணம். நன்றி, வணக்கம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.